ஒருத்தர் தன்னோட சைக்கிளில் ஹைக்கிங் போகிறாரு. அவர் தலையில் இருக்க ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிக்கிட்டு இது ஒரு விலாகாக எடுத்து தன்னோட சேனலில் போடலாம் அப்படின்னு ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த காடு வந்து அதிகமாக புழக்கமில்லாத காடுனால இவர் மேக்ஸிமம் பெரிய ஆளுகளை பார்க்க முடியல. இவர் அப்படி ஹைக்கிங் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு சடனாக வந்து அவர் சைக்கிள் முன்னாடி வந்து விழுகிறா. இவரை பதறி அடிச்சுக்கிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு எது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. அந்த சமயம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பின்னாடி இன்னும் 3 பேர் சாம்பியை மாதிரி உரிமிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் கையில் ஒரு கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன மேடம் நான் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு சாம்பி மாதிரி மாதிரி அவனோட கழுத்தவே கடிச்சிடுறா. இவர் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணவே தாக்கிட்டு அங்கேருந்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டே ஓடிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கும் அந்த பொண்ணு மாதிரியே ரத்தமாக வாந்தி வருது. அவர் உடம்பு வந்து என்னமோ பண்ணுது. இவங்கிட்ட அங்கிட்டு பிறல்றாரு. ஒரு கட்டத்தில் அவரால் முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இந்த கட்டத்துலேருந்து தான் ஒரு ஜாம்பியோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த கேமரா கேப்சர் பண்ண போகுது. அப்படி விழுந்தவர்கிட்ட அந்த வழியாக ஹைக்கிங் போன 2 பேர் வந்து ஒரு லவ்வரும் அவனோட பொண்ணும் நீ வந்து 911 கால் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவன் படுத்துருந்து வெந்திரிச்சு அந்த லவரோட கர்ணத்தையே கடிச்சு துப்பிடுறான். அந்த பொண்ணையும் கடிக்க போகிறான். ஆனால் அந்த பொண்ணை எப்படி எஸ்கேப் ஆயிடுறா. வேறு வழி இல்லாமல் இவனுக்கு ரத்த வரி பிடிச்சனால அந்த லவரோட உடம்பே கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தப்பிச்சு போனவளாவது உருப்படியாக போனான்னா அதுவும் இல்லை. இவளை யார்கிட்டே கடி வாங்கி சாம்பியா மாதிரி வந்து நிற்கிறா. கடைசியில் அந்த 3 பேருமே சாம்பியா மாதிரி பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடக்குன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பர்த்டே நடக்கிற இடத்துக்கு அந்த 3 ஜாம்பிகள் வந்துடுதுங்க. என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே அங்கே இருக்க ஆளுகளை பூரா போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருது. சில பேர் எதிர்த்து போராடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகளை காப்பாற்றிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் ஒரு 3 பிள்ளைகளை காப்பாற்றி காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறான். அவனை தொடர்ந்து இந்த தலையில் கேமரா மாட்டின அந்த ஜாம்பியும் துரத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாம்பியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ தான். அதனால் அவன் சீக்கிரம் போய் கதை சாத்திடுறான். அந்த சமயம் அந்த ஜாம்பி வந்து அந்த மிரரில் தன்னோட முகத்தை பார்த்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுது. அதோட மனசுக்குள்ளே அந்த மூளையில் வந்து கொஞ்சம் மனிதத்தன்மை இருக்கிறது இந்த சமயத்தில் வெளிப்படையாகுது. அப்போ ஒருத்தன் ஷார்ட் பண்ணி ஷூட் பட இந்த ஜாம்பி வந்து அப்படி தலையில் விழுந்துருது. அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் எப்படியோ காரை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜாம்பி மேலே ஏற்றி இறக்கிடுறான். அப்படியே அந்த ஜாம்பி தட்டு மாதிரி எந்திரிச்சு உட்காரும் பொழுது அதோட கொண்டாடிக்கிட்டு இருந்து ஃபோன் வருது. இவன் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணையும் பார்க்குறான். அவள் தன்னோட லவ்வர் இழந்த சோகத்தில் இருக்கிறா. இந்த ஜாமியை பார்த்துட்டு அவத்தங்க தெரிச்சு ஓடிடுறா. அப்போ யோசிக்கிறான் 3வது ஒரு பொண்ணே இப்படி பயந்து ஓடும்போது நம்ம பொண்டாட்டி நம்மளை என்ன நினைப்பா அப்படின்ட்டு தலையிலே ஷூட் பண்ணி அந்த ஜாம்பி அங்கேயே இறந்து போகுது. அந்த ஒரு கணம் அந்த கண்ணாடியில் பார்த்தனால இந்த ஜாம்பிக்கு வந்து கடி வாங்கி ரொம்ப நேரம் ஆகலை. அதனால் அதோட மனசுலேயும் மூளையிலேயும் இன்னும் கொஞ்சம் மனிதத்தன்மை ஓட்டிக்கிட்டு இருக்கு. தான் யாருன்னு அது தெரியுது. இருந்தாலும் அந்த ஜாம்பி நோயோட தாக்கத்தால் இவ்வளோ நேரம் இந்த ஆட்டம் ஆடிடுச்சு. இருந்தாலும் தன்னோட மனைவிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இது தன்னைத்தானே அழிச்சிக்கிருச்சு. இதோட அந்த கதையும் முடியுது. தேங்க்யூ.